எமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், பழனியில் பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சிறப்பா தைப்பூச திருநாளை ஒட்டி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? நிச்சயமாக முருக பெருமானுடைய வழிபாட்டிற்கு மிக உகந்த நாளாக போற்றப்படக்கூடிய இந்த தைப்பூச திருவிழா அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் இந்த விழாவானது தொடங்கியது. 6ஆம் நாளாக நேற்று முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையினுடைய திருக்கல்யாண உற்சவம் என்பது வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றார்கள். பழனியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக காவடி எடுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. தைப்பூச தினமான இன்று மட்டுமல்ல, இதற்கு முன்பாக கடந்த சில தினங்களாகவே பழனிக்கு இந்த பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக பழனியில் காத்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இந்த கிரிவல பாதையில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய இந்த மலையினுடைய சுற்றி வரக்கூடிய இந்த கிரிவல பாதையில் காவடி எடுத்தும் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தியும் அவர்கள் உற்சாகமாக அந்த நடந்து சென்று பாத யாத்திரையாக அந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. அதே போல பல்வேறு ஏற்பாடுகளும் பழனியை பொறுத்த வரைக்கும் செய்யப்பட்டிருக்கின்றன. சண்முகா நதியில் குளித்துவிட்டு அங்கிருந்து காவடியை எடுத்து வரக்கூடிய பக்தர்கள், அதே போன்று அங்கிருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக பேருந்துகள், இலவசமாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கிரிவல பாதையில் இருந்த முழுமையான ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அதனால் மிக எளிதாக பக்தர்கள் இந்த பாத யாத்திரை மற்றும் கிரிவலம் செய்வதற்கான ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அனைத்து வழிகளிலுமே செல்லக்கூடிய பக்தர்கள் மிக எளிதாக சென்று முருகப்பெருமானை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பதும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் இருக்காங்க, பல ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கலாமா? எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? எப்படி பாத யாத்திரையா வந்தீங்களா? எத்தனாவது வருஷமா வர்றீங்க? எப்படி இருக்கு தரிசனம்? எப்படி கூட்டமெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க 21 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த வருஷம் காவடியும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இது மென்மேலும் இன்னும் சிறப்பாக நடக்கும். எல்லாருக்கும் எல்லா வளமும் இந்த முருகை அள்ளி தரணும். எல்லாருக்கும் தைப்பூச வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த முருகன் சிறப்பான வழி கொடுக்கணும். மாவட்டத்திலேருந்து வரோம். திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து பல்லவட்டிலேருந்து வரோங்க. 18 வருஷமாக வந்துட்டுருக்கோம். பாத யாத்திரையாக வரோம். ரொம்ப நினச்சதெல்லாம் நடக்கும். நாங்கள் நினச்சி வர்றது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. அதனால் அவங்களோட ஒரு நாள் கூட நாங்கள் வராமல் இருக்கிறதே இல்லை. எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டியது சூழ்நிலை வந்துடும். ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமாக வர்றீங்க? தரிசனம் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்குது சுவாமி? நாங்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார்லேருந்து வர்றோம். நாங்கள் ஒரு 13 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டோம். நேற்றோட இன்னைக்கு நல்லபடியாக கூட்டமாக இருக்குது. இங்கே வந்துட்டு போகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது? என்ன மாதிரியான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது? நம்பிக்கை நல்ல முருகனை தரிசனம் பண்ணிட்டு போனால் நமக்கு நம்ம நினச்சி அனைத்தும் நல்லபடியாக நடக்குது. நல்லா இருக்குது. முருகன் சாமிகிட்ட வந்துட்டு போனால் மாற்றங்கள் ஏற்படும். நல்லா இருக்கும். ஐயா, எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? கரூர்லேருந்து வரோங்க சார். கரூர்லேருந்து வரோம். துளசி குடும்ப பாத யாத்திரை குழு 44ஆம் ஆண்டுக்கு வழிநடை பயணம் அதுலேருந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் கும்பல் அதிகமாகவே இருக்குது. நல்லா சிறப்பாக இருக்குது. கோயில் தரிசனம் நல்லா இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.